நீங்கள் ஜாக்கிரதையாக தான் இருக்கும். எதிரிகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வழக்கு போன்ற விஷயத்துலலாம் உஷாராக இல்லைன்னா மாட்டிப்பீங்க. அதே சமயம் சனி விலகுது. ஸோ 9ஆம் மாதத்துலேருந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய ராசியில் யார் வரான்னா மகரம். மே மாதத்துக்குள்ளே எல்லா சுபகாரியத்தையும் முடிச்சுக்கணும். தொழில் தான் அற்புதமாக இருக்கும். ஒன்றா பண்ணுறேன், என்ன சொல்கிறேன், என்ன வேலை செய்கிறேன், என்ன படிக்கிறேன்னு கூச்சப்பட்டுக்கினே இருப்பீங்க. ஸ்டைலாக விசிட்டிங் கார்டு போட்டு சொல்லுங்கள். அதிகமான பெரிய நிர்வாகத்தில் போய் சேர போகிறதெல்லாம் யாருன்னா மகரம். அரசாங்க உத்தியோகத்துக்கு 5 வாட்டி 6 வாட்டி எழுதிட்டு கூட கிடைக்காதவங்களுக்கெல்லாம் கிடைச்சிடும். தொழில் மாற்றம் கண்டிப்பாக 2025 உண்டுன்னு எழுதி கொடுக்கக்கூடிய ராசி மகரம். அது கிடைக்கலன்னா நீங்கள் சரியாக இல்லைன்னு அர்த்தம். எங்களை திட்டினா பிரயோஜனம். உங்களுக்கு நல்லது இருக்குது. ஒரு 80% நீங்கள் ஒரு முயற்சி பண்ணுறது 60% பண்ணவே வந்துடும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு அற்புதமான அமைப்பு தரும். கூடா நட்பு கேடு விளையுமா மகரத்துக்கு. எவனா ஏதாவது தப்பு பண்ணுறான், நீங்கள் மாட்டிப்பீங்க. போலீஸ் ஸ்டேஷனாக அலைவீங்க. ஃப்ளைட்லலாம் போகிறச்ச அறிமுகம் இல்லாத பழக்கப்படுத்தி ஏதாவது கொடுத்தானா வாங்கிடாது. இந்த சோஷியல் நெட்டில் ஏதாவது லிங்க்கு ஓப்பன் பண்ணக்கூடிய ராசி யாருன்னா மகரம். அஷ்டமத்தில் கேது இருக்கனால மைண்டை கெடுக்கும். படிப்பு தடையாக இருக்கும், அரியஸாக இருக்கும். கிளியர் பண்ணிவிடுவீங்க. கிளியர் பண்ணோன்னா வேலை கிடைக்கும். நல்ல 80 மார்க் 90 மார்க் எடுத்தவனுக்கு கிடைக்காதெல்லாம் அரியஸ் இருந்த மகரத்துக்கு கிடைக்கும். ஆச்சரியமாக இருக்கும். 3ல் சனி 2.5 வருஷம் இருக்கான். அடுத்த 2.5 வருஷத்துக்குள்ளே மகரம் எல்லாத்துலேயும் செட்டில் ஆகிடணும். இந்த சமயத்தில் செட்டில் ஆகாமல் வீடியோ கேம் விளையாடிங்கன்னு ரீல்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும்? இதெல்லாம் ஏற கட்டிட்டு சாதாரண முயற்சி எடுங்க. சூப்பர் டூப்பர் சக்ஸஸ் ஆகக்கூடிய நீங்கள் தான்.